திருக்குறள். இன்னைக்கு நம்ம அதிகாரம் கல்வியில குறள் 397 படிக்க சரி போறோம். சரி மேம். யா யா தா தா நு நும் இம். இம். யாதானும் யாதானும் நா நா டா டா மா மா இல். இல். நாடாமால் நாடாமால் ஊ ஊ ரா ரா மா மா இல். இல். ஊராமால் ஊராமால் ஏ ஏ இன் இன் நோ நோ ரு ரு வா வ இன் இன் என்னொருவன் என்னொருவன் சா சா இந்த் இந்த் து டோ நை நெய் யூ யூ இங். இங். சாந்துணையுங் சாந்துணையுங் க க இல் இல் லா லா ட ட வா வா ரு ரு கல்லாதவாறு. கல்லாதவாறு. இப்போ ஒவ்வொரு வேர்டா ரிப்பீட் பண்ணலாம். யாதானும் யாதானும் நாடாமால் நாடாமால் ஊராமால் ஊராமால் என்னொருவன் என்னொருவன் சாந்துணையும் சாந்துணையுங் கல்லாதவாறு. கல்லாதவாறு. யாதானும் யாதானும் நாடாமால் நாடாமால் ஊராமால் ஊராமால் என்னொருவன் என்னொருவன் சாந்துணையும் சாந்துணையுங் கல்லாதவாறு. கல்லாதவாறு. யாதானும் யாதானும் நாடாமால் நாடாமால் ஊராமால் ஊராமால் என்னொருவன் என்னொருவன் சாந்துணையும் சாந்துணையுங் கல்லாதவாறு. கல்லாதவாறு. யாதானும் யாதானும் நாடாமால் நாடாமால் ஊராமால் ஊடாமால் என்னொருவன் என்னொருவன் சாந்துணையும் சாந்துணையுங் கல்லாதவாறு. கல்லாதவாறு. யாதானும் யாதானும் நாடாமால் நாடாமால் ஊராமால் ஊராமால் என்னொருவன் என்னொருவன் சாந்துணையும் சாந்துணையுங் கல்லாதவாறு. கல்லாதவாறு. ஓகே, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னம்னா, கற்றவருக்கு எல்லா நாடுகளும் சொந்த நாடு ஆகும். எல்லா ஊர்களும் சொந்த ஊராகும். இது தெரிந்தும் ஒருவன் சாகும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன்? ஓகே, நீங்க மீனிங் சொல்றீங்களா? உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகேண்ணா. யா ஒழுங்கா படிக்கிறவங்களுக்கு தான் ம், எல்லா ஊருமே வந்து அவங்களுக்குன்னு மாறி இருக்கும். ம். ப- ஏன் இதனால வந்து ஏன் படிக்காம இருக்கணும்? இதெல்லாம் இப்படி இருந்தா கூட ஏன் எல்லாரும் படிக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து ஒண்டர் பண்றாரு. வை டு பீப்புள் டூ திஸ் அப்படின்னு. ஓகே, நம்ம இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கலாம். யாதானும் யாதானும் நாடாமால் நாடாமால்
ஊராமால் ஊராவால் இன்னொருவன் எந்தொருவன் சாந்துணையும் சாந்துணையும் கல்லாதவாறு. கல்லாதவாறு. ஸோ மீனிங் என்னன்னா, லேர்ன்டு பர்சன் ஃபீல்ஸ் ஆல் கண்ட்ரீஸ் as his own, all towns as their native town or any place. ஓகே, டவுன் கண்ட்ரி அந்த மாதிரி இல்லாம எனி பிளேஸ் தே ஃபீல் as their own. If learning brings such a great gift, why would anyone stop learning until the day they die? ஓகே, ஒரு குட்டி கதை பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஒரு ஆந்தையோட பிரம்மாண்டமான ஒரு ட்ரிப் பயணத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஒரு கதையில. ஓகே, சோ அறிவு அப்படிங்கிற ஒரு ஆந்தை, அது அதுக்கு புத்தகங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மரபொந்து லைப்ரரியில உட்காந்து நிறைய கலர் கலரா புக்ஸ் வச்சுட்டு நிறைய படிச்சுட்டு இருக்கு. வெளிய அதோட ஃப்ரெண்டு ஆந்தைங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்கு. அந்த இந்த அறிவு ஆந்தை ரொம்ப நிறைய படிச்சிருக்கு, நிறைய மொழிகள், நிறைய இடங்கள், வேற ஊரு, அதை பத்தி எல்லாமும் அதுக்கு நிறைய அறிவு இருக்கு, படிச்சு படிச்சு தெரிஞ்சு வச்சிருக்கு. மற்ற பறவைங்கள்லாம் அந்த அவங்க இருக்கிற பொந்தை விட்டு வெளியே போறக்கே பயந்துட்டு இருந்தாங்க. அப்ப அறிவு படிக்க படிக்க என்ன நினைக்குது அப்படின்னா, ஒவ்வொரு புத்தகமும் என்ன ஒரு புதிய உலகத்துக்கு கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அது ஒரு பிளான் போடுது. அது புக்ல இருந்து ஒரு மேப் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. ஒரு ஒரு ப்ளூ மவுண்டன், நீல மலைகள் ஒரு பெரிய ஒரு டிராயிங் வரைபடத்தை எடுத்து விரிச்சு காட்டுது அதோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம், நண்பர்கள் கிட்டலாம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமா வாவ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ஃப்ரெண்டு கேக்குறாங்க, ஒரு நண்பர் கேக்குறாங்க, இவ்வளோ தூரமா இருக்கா இந்த ஊரு, அங்க நீ எப்படி அது போலாம் அப்படின்னு பிளான் நினைச்சிட்டு இருக்கு அறிவு. அப்ப அங்க நீ போனேன்னா அந்நியன் ஆகி விடுவ, அந்நியன் அப்படின்னா ஃபாரினர் ஆகிடுவ அப்படின்னு சொல்லுது. அப்ப அறிவு சொல்லுது, நான் என் புத்தகங்கள் மூலமா ஏற்கனவே அங்க அங்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கத்துக்கிட்டேன். அதனால நான் என் புத்தகத்தின் மூலமா அதோட துணையோட நான் ஆல்ரெடி அங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் என்ன பண்ணுது, சரின்னா அந்த ட்ரிப் எல்லாம் போகுது, பறந்து போகுது. காடு, அப்புறம் ரிவர், அங்கெல்லாம் இருக்கு பத்தியா, ஒரு ரிவர் போயிட்டு இருக்கு, நதி, அப்புறம் பசுமையான பிளேசஸ், எல்லாத்து மேலயும் உயரமா பறந்து போயிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா போகுது, நம்பிக்கையோட மகிழ்ச்சியோட போயிட்டு இருக்கு. அப்ப அறிவு நினைக்குது, எனக்கு கல்வி எங்க வேணாலும் பறக்கக்கூடிய சிறகுகளை தந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்குது. நம்ம படிச்சுங்கிட்டிக்கு தானே நம்மளால ஜாலியா வர முடியுது பயம் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் இன்னொரு புது காட்டுக்கு வந்திருக்கு, அந்த நீலை மலைகள் மவுண்டன்ஸ்க்கு வந்திருக்கு. அப்ப அந்த அந்த பகுதியில இருக்கிற ஒரு உள்ளூர் அணிலோட அந்த மொழியில பேசுது. அவங்க எல்லாம் அந்த காட்டுல வேற மொழி பேசிட்டு இருக்காங்க, அந்த காட்டு மொழியில ரொம்ப மகிழ்ச்சியா பேசுது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சிற்றுண்டி, ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க சாப்பிடுது. அப்புறம் அந்த அந்த மலையில் இருக்க விலங்குகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க. ஒருத்தவங்க புதுசா இருக்காங்க, பட் நம்மளோட மொழியில பேசுறாங்க அப்படின்னு அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அறிவு சொல்லுது, கேக்குது, உங்க காட்டுல நிறைய சிறந்த பழங்கள்லாம் இருக்கும்னு, பெரிஸ் எல்லாம் இருக்கும்னு நான் படிச்சேன், அதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, சுவைச்சு பார்க்கலாமா அப்படின்னு கேக்குது. அப்ப அவங்க எல்லாம் தராங்க, இந்த படத்துல பத்தியா அதுக்கெல்லாம் தராங்க. அது ரொம்ப ஜாலியா சாப்பிடுது. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு. அது ஒரு அந்த புது காட்டுல ஒரு வேற ஒரு மரத்துல, ஆனா அது ரொம்ப கம்ஃபர்டபுளா அதோட வீடு மாதிரி ஜாலியா நிலா ஒளியில சூப்பரா தூங்கிட்டு இருக்கு, ரெஸ்ட் எடுக்குது. ஏன்னா நம்மளுக்கு புது இடம்னா அதுக்கு ஒரு பயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, அதனால ஜாலியா இருக்கு அது பாட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி வருது. அதோட ஒரிஜினல் அது எந்த காட்டுல இருந்ததோ அந்த காட்டுக்கே திரும்பி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்ப அது படிச்சது ஒரு வகையான நாலேஜ் நம்மளுக்கு கொடுக்கும்.
அதுக்கப்புறம் ரியலா அது போயே பார்த்துட்டே வந்துருச்சு. அந்த ஊர் எப்படி இருக்கு, என்ன அந்த காடு எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம். அப்ப வந்து அதுக்கு இன்னும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அப்ப அது எல்லாத்தையும் வச்சுட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நண்பர்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குது. புத்தகம் வச்சும் சொல்லி கொடுக்குது. அப்புறம் அது போயிட்டு வந்த அதோட ஆஹ், அனுபவத்தை வச்சும் சொல்லி கொடுக்குது. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதோட நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கவனமா கேக்குறாங்க. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னம்னா, கற்றல், அதாவது லேர்னிங் வந்து உலகத்தை வந்து நம்மளோட சொந்த வீடு மாதிரி ஆக்கும். ஓகேவா? கதை பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? ஆமா மேம். சோ நம்ம இன்னொரு சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? நம்ம இது இத பாக்குறப்போ ம். எனக்கு நான் வந்து பார்த்துட்டு இருந்தப்போ வந்து அந்த ஆந்தை அருவி அறிவு வந்து ம். பறி அது பறிச்சுட வச்சுதானே அங்கே போச்சு. ஆமா. ஆனா ஏன் வந்து மித்த மித்த அனிமல்ஸ்லாம் வந்து பறிக்காம பறிக்காம இருந்துச்சு. அவங்களுக்கு இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? சிலருக்கு வந்து இப்ப வந்து இப்ப இப்ப சில இதை இப்போ சிலருக்கு வந்து லாங்குவேஜ் மொழிகள்லாம் பத்தி படிக்கிறதுக்கு பிடிக்கும். சிலருக்கு வந்து பாட்டு கத்துக்க பிடிக்கும். சிலருக்கு வந்து டான்ஸ் கத்துக்க பிடிக்கும். ஆம், அதுக்கப்புறம் சிலருக்கு வந்து மேத்ஸ் பிடிக்கும். சிலருக்கு வந்து சயின்ஸ் பிடிக்கும். சிலருக்கு வந்து ஜியாகிரஃபி பிடிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து இந்த ஆண்டை வந்து படிக்கணும், நிறைய கத்துக்கணும் அப்படிங்கறதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அதுக்கு. அதனால வந்து அது வந்து அந்த வேற ஒரு காட்டுல போய் வாழ்றதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் அது டெவலப் பண்ண கேட்டிக்கு அதனால போக முடிஞ்சிச்சு. மித்த ஆந்தைங்கள்லாம் வந்து இப்ப வந்து சிலர்லாம் வந்து கொஞ்சம் பயந்து, ஓ இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? ஓ இந்த புக் படிக்கிறதெல்லாம் கஷ்டம். ஸோ இப்ப யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு படிச்சு காமிச்சாங்கன்னா, ஓ இப்ப நீயே வந்து யாருமே வந்து இப்ப ஸ்விம்மே பண்ணலன்னு வச்சுக்கோயேன், யாராவது ஸ்விம் பண்றதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே வந்து, ஓ இவங்க எப்படி மூவ் பண்றாங்க. இல்ல நீங்க கார் ஓட்டும்போது அப்பா அம்மா கூட எல்லாம் கார்ல போறீங்க அப்படின்னா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாம், இது ஈஸி தான் அப்படின்லாம் தோணும் இல்லையா? அந்த மாதிரி வந்து இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. முன்னாடியே அதுக்கு லேர்னிங், முன்னாடியே அது மேபி அது நம்ம நெக்ஸ்ட் குரல்ல படிப்போம்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ஒரு ஒரு பிறவியில படிச்சது வந்துட்டு அடுத்தடுத்த பிறவிங்களுக்கு கூட வரும் அப்படின்னு. மேபி இந்த அறிவை வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற பிறவியிலேயே கூட கொஞ்சம் படிச்சு வச்சிருக்கலாம். அதனால அதுக்கு வந்து பேசிக்கா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்கு. அதனால அது படிக்குது. ஸோ ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு லெவல்ல இருப்போம். நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்க வந்து அவங்களோட கரண்ட் லெவல்ல இருந்து தே வில் கோ அப் அண்ட் அப் அண்ட் அப் ஆஸ் தே லேர்ன், ஆஸ் தே அப்சர்வ் ஹவ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அரவுண்ட் தெம். அதை எப்படி படிச்சதை எப்படி லைஃப்ல ரியலா வாழ்றாங்க அப்படிங்கறத பொறுத்து நம்ம வந்து ரைஸ் ஆயிட்டே இருப்போம். ஓகே மேம். ஓகேவா? ம். ஓகே, இன்னும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணலாம். யாதானும் யாதானும் நாடாமால் நாடாமால் ஊராமால் ஊரானோ ஊராமால் இன்னொருவன் என்னுடுவன் சாந்துணையும் சாந்தனையும் கல்லாதவாறு. கல்லாதவாறு. யாதானும் யாதானும் நாடாமால் நாடாமால் ஊராமால் ஊராமால் இன்னொருவன் என்னுடுவன் சாந்துணையும் சாந்தனையும் கல்லாதவாறு. கல்லாதவாறு. ஓகே, நம்ம வந்து இப்போ ஒரு 2 3 வேர்ட்ஸ் சேர்த்து சொல்லலாம். யாதானும் நாடாமால் ஊராமால் யாதானும் நாதாமால் ஊராமால் இன்னொருவன் என்னுடுவன் சாந்துணையும் கல்லாதவாறு. சாந்தனையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமால் ஊராமால் யாதானும் நாதாமால் ஊராமால் இன்னொருவன் என்னுடுவன்
சாந்துணையும் கல்லாதவாறு. சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமால் ஊராமால். யாதானும் நாடாமால் ஊராமால். என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஓகே, சரி. நான் இப்போ ஃபுல்லா சொல்றேன். ஒரு 3 டைம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்களும் சொல்லுங்க முடியும்னா. ஓகே. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. நீங்க சொல்றீங்களா? சரி மேம். யாதானும் நாதாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. வெரி குட். இன்னொரு 2 டைம் சொல்லுங்க. நாடாமா யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஓகே, தேங்க்யூ அதித்தி. நம்ம அந்த மீனிங்கும் ஒரு 2 டைம் ரிப்பீட் பண்ணிடலாம். நானும் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. ஓகே. கற்றவருக்கு கற்றவருக்கு எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளும் சொந்த நாடு ஆகும். சொந்த நாடாகும். எல்லா ஊர்களும் எல்லா ஊர்களும் சொந்த ஊராகும். சொந்த ஊராகும். சொந்த ஊராகும். இது தெரிந்தும் இது தெரிந்தும் ஒருவன் ஒருவன் சாகும் வரை கூட சாகும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன்? படி படிக்காமல் படிக்காமல் இருப்பது இருப்பது ஏன்? ஏன்? ஓகே, இன்னொரு 2 தடவை சொல்லலாம். கற்றவருக்கு கற்றவருக்கு எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளும் சொந்த நாடாகும். சொந்த நாடு ஆகும். எல்லா ஊர்களும் எல்லா ஊர்களும் சொந்த ஊராகும். சொந்த ஊராகும். இது தெரிந்தும் இது தெரிந்தும் ஒருவன் ஒருவன் சாகும் வரை கூட சாகும் வரை கூட படிக்காமல் படிக்காமல் இருப்பது ஏன்? இருப்பது ஏன்? ஓகே, தேங்க்யூ அதித்தி. நன்றி. இப்போ என்ன பண்ணணும் மேம்?